कृष्णा सर। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्णा सर। जय श्री कृष्ण जी. जय श्री கிருஷ்ணா. நம்ம அனுஜாஜிக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஸோ அவங்களுக்காக ஜன்மதினம் ஐ சிங். ஜன்மதினமிதம் ஐ பிரிய சகே शन्तनोतु ते सर्वदा मुदम् प्रार्थयामहे भवसतायुषी ईश्वरः सदा त्वां च रक्षतु पुण्यकर्मणा कीर्तिमर्जय जीवनं तव भवतु सार्थकम् जन्मदिनमिदम् ऐ प्रिय सखे शन्तनोतु ते सर्वदा मुदम् दीर्घायुरारोग्यमस्तु सुयशः भवतु विजयः भवतु. जन्मदिनं शुभेच्छा. जय श्री कृष्णा. Again, Thank you, sir. wish you very, Thank very you happy so much. birthday, Anujaji. Thank you, ji. I pronounce to all elders in the satsang group. Thank you all for your lovely wishes. Thank you all. Happy birthday, Anujaji. Thank you, Vijiji. My namaskaram to you, ji. Thank you, Deepa ji. Sir, Prarthana Shloka சொல்லட்டுமா? முதல்ல ஆர்த்தி இல்லையா? ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ரொம்ப சரி, எக்ஸைட்டடா இருந்திருக்காள். சோ அனுஜாஜி உங்களுக்கு வாசவிஜி ஸ்பெஷலா பாபா ஆர்த்தி அமைச்சிருக்காங்க. கரெக்ட். ஓகே. பர்த்டே ஸ்பெஷல். ஓகே. Thank you, Ashley. சாயி சாயி ஸ்மரணம் செய்வோம், சாயி சாயி ஸ்மரணம் செய்வோம், குரு கமல பாதம் தியானம் செய்வோம், குரு கமல பாதம் தியானம் செய்வோம், சாயி சாயி ஸ்மரணம் செய்வோம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, சாயி சாயி ஸ்மரணம் செய்வோம், கேசவ மாதவ பஜனை செய்வோம், கேசவ மாதவ பஜனை செய்வோம், கேசவா மாதவா கேசவா மாதவா கேசவ மாதவ பஜனை செய்வோம், ஸ்ரீ சத்குரு சாயி சேவை செய்வோம், ஸ்ரீ சத்குரு சாயி சேவை செய்வோம், சாயி சாயி ஸ்மரணம் செய்வோம், குரு கமல பாதம் தியானம் செய்வோம், சாயி சாயி ஸ்மரணம் செய்வோம், ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி, சாயி சாயி ஸ்மரணம் செய்வோம், கேசவ மாதவ பஜனை செய்வோம், கேசவ மாதவ பஜனை செய்வோம், கேசவா மாதவா கேசவா மாதவா கேசவ மாதவ பஜனை செய்வோம், ஸ்ரீ சத்குரு சாயி சேவை செய்வோம், ஸ்ரீ சத்குரு சாயி சேவை செய்வோம், சாயி சாயி ஸ்மரணம் செய்வோம். சூப்பர் ஜி, வெரி நைஸ். Thank you, யார் Ashley. பாடினது? எங்க அவங்க கோவில் சேவக் எங்க கோவில்ல இருக்கிற சேவக் ஒருத்தர் பாடி இருந்தாங்க. சூப்பர் ஜி, சூப்பர். தேங்க்யூ அஸ்மி. தேங்க்யூ சார். Now அனுஜாஜி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
प्रार्थना श्लोकः। प्रवृत्तिञ्च निवृत्तिञ्च कार्याकार्ये भयाभये बन्धं मोक्षञ्च या वेति बुद्धिः सा पार्थ सात्विकी। सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। Beautiful ஜி, சூப்பர். மனப்பாடமா Thank வேற சொல்லிருக்கேன். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். வெரி Thank நைஸ், you. வெரி By நைஸ். God's grace and by your guidance, 17 chapters I memorized 34 Pratana Shlokas. வாவ். அந்த டெஸ்ட் இன்னும் பாக்கி இருக்காது, நீ பண்ணோன்னு தெரியல. The meaning I forgot. அப்பப்போ recollect பண்ணிக்க முடியல. வந்துரும் வந்துரும். அது என்ன, ஒரு வாட்டி மெமரைஸ் பண்ண அப்புறம் ஜஸ்ட் கொஞ்சம் தூண்டி விட்டா அது சரியாயிடும். அந்த மெமரி அப்படியே ஃபிட்டா இருக்கும். உடனே வந்துரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ 18வது அத்தியாயத்துல இருக்கும். 22 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். பகவான் வந்து 3 விதமான ஞானம், கர்மம் அதை பத்தி சொல்லியிருக்கார். ஸோ இன்னைக்கு நேத்திக்கு வரைக்கும் நம்ம ஞானத்தை பற்றி படிச்சோம். இன்னைக்கு 3 விதமான கர்மங்களை பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் வர கிளாஸ்ல 3 விதமான கர்த்தாக்கள், அப்புறம் மகிழ்ச்சி பத்தி நிறைய இருக்கு. 3 விதமாக. அதுதான் நான் வந்து அந்த ஒரு டேபிள்ல போட்டு வச்சிருக்கேன். அதே தான், ஆனா கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொல்றோம். 13வதுலேருந்து 22வது ஸ்லோகம் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகமான 23, 24, 25 எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். पञ्चैतानि महाबाहो कारणानि निबोध मे साङ्ख्ये कृतान्ते प्रोक्तानि सिद्धये सर्वकर्मणाम् अधिष्ठानं तथा कर्ता करणैश्च पृथक् विधम् विविधाश्च पृथक् चेष्टा दैवं चैवात्र पञ्चमम् शरीरवाङ्मनोभिर्यत् कर्म प्रारभते नरः न्यायं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः तत्रैवं सति कर्तारमात्मानं केवलं तु यः पश्यत्यकृतबुद्धित्वान् न स पश्यति दुर्मतिः यस्य नाहं कृतो भावो बुद्धिर्यस्य न लिप्यते हत्वापि स इमान् लोकान् न हन्ति न निबध्यते ज्ञानैज्ञेयं परिज्ञाता त्रिविधा कर्म चोदना करणं कर्म कर्तेति त्रिविधः कर्म संग्रहः ज्ञानं कर्म च कर्ता च त्रिधैव गुणभेदतः प्रोच्यते गुणसंख्याने यथावत् शृणुतान्यपि सर्वभूतेषु येनैकं भावमव्यममीक्षते अविभक्तौ विभक्तेषु यज्ञानौ विद्धि सात्विकम् पृथक्त्वेन तु यज्ञानं नानाभावान् पृथक् विधान् वेत्ति सर्वेषु भूतेषु तज्ज्ञानौ विद्धि राजसम् यत्
तु कृत्स्नवदेकस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्त्वार्थवदल्पञ्च तत्तामसमुदाहृतम्. Beautiful. Very nice. Thank you. Jai Shri Krishna. So, பகவான் ஞானத்தை பத்தி சொல்றார். 3 விதமான ஞானங்கள். சாத்விக ஞானம், ரஜசிக ஞானம், தமச ஞானம். இதை பத்தி சொல்றார். ஸோ இந்த ஞானம் முதல்ல எடுத்துக்கிறார். ஏன்னா ஞானம் தான் எல்லாத்தையுமே தூண்டு விடுறது. ஒரு கர்மா பண்றதுக்கான தூண்டுதல்ல முதல் காரியம் ஞானம் தான். இதனாலதான் இது பண்ண முடியும். இந்த ஞானம் இருக்கிறதுனால தான் இது இருக்கு. மாதிரி நம்ம உதாரணத்துக்கு இந்த தாகம் எடுக்கிறத பத்தி சொல்றோம். தாகம்ங்கிற ஞானம் இருக்கிறதுனாலதான் அடுத்த கர்மாக்கான இந்த தண்ணியை குடிக்கிறது அப்படிங்கிறது வருது. ஸோ அதனால ஞானத்தை பத்தி ஞானம் 3 விதமாக இருக்கிறது என்று பகவான் சொல்றார். ஸோ சாத்விக ஞானம் என்னன்னா எல்லா உயிரினங்கள்லயும் ஒரே விஷயம்தான் இருக்கு. எல்லாமே எப்படி ஃபேன்ல போற எலக்ட்ரிசிட்டியும் டியூப்லைட்ல போல இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த எலக்ட்ரிசிட்டி ஒன்றுதான். ஃபேன்லயும் அதே எலக்ட்ரிசிட்டி தான், லைட்லயும் அதே எலக்ட்ரிசிட்டி தான் அப்படின்னு ஒரு தோன்றுதல் வருது. எல்லாருமே சமமாக பார்க்கறது, ஒன்றுமே அழியாதது, பிரிக்க முடியாதது அப்படின்னு யாருக்கு நமக்கு தெரியுதோ அது சாத்விக ஞானம். ரகசிக ஞானம் எல்லா உயிரினங்களும் தனித்தனி, அது வேற இது வேற. ஒரு கடல்ல இருக்கிற அந்த அலைகளோட ஒவ்வொரு துளியும் தனித்தனி, அதுக்கும் இந்த சமுத்திர நீருக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாமே தனித்தனியாக அதோட தனி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது ரஜச குணம். தாமசீகத்தை ஞானம்னே அவர் சொல்லாம தாமசிகம் பத்தி அவர் சொல்றார். இது ஒரு அற்பமான விஷயம், காரணம் இல்லாமல், ஒரு தத்துவம் இல்லாமல், அர்த்தமும் இல்லாமல் அதோட ஒட்டின்னு இருக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தாமசீக விஷயம் அப்படின்னு பகவான் ஞானத்தை 3 விதமாக சொல்றார். அடுத்தது இந்த ஞானம் கிடைச்சப்புறம் ஒரு கர்மம் பண்றோம். அந்த கர்மமும் 3 விதமாக இருக்கிறது. இந்த சாத்விக ஞானம் இருக்கிறச்ச எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றோம் அப்படின்னு பகவான் 1 சாத்விகம், ராஜசீகம், தாமசம் அப்படின்னு 3 பத்தியும் பகவான் சொல்றார். 23வது ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். நியதம் சங்கரஹிதமராகத்வேஷத கிருதம் அபலப்ரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே. நியதம் நியமித்தபடி, சங்கரஹிதம் சங்கம் இல்லாமல், பிணைப்பில்லாமல், அராகத்வேஷ ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை, பிடிப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை, கிருதம் செய்யப்படும், அபலப்ரேப்சுன பலனை எதிர்பார்க்காமல், கர்மம் யத் எது, தத் அது, சாத்விகம் சாத்விகம், உச்சியதே கூறப்படுகும். விதிகளால் நியமித்தபடி பிணைப்பில்லாமல், பிடிப்பு வெறுப்பு இல்லாமல் மற்றும் பலனை பார்க்காமல் செய்யும் கர்மங்கள் சாத்விகம் என்று கூறப்படும் அப்படின்னு பகவான் சொல்றார். வருஷனா பார்க்கலாம். நியதம் சங்கரஹிதம், நிய 2மே குரல் எழுத்துகள், தம் சங்க இன்னும் வருது, ச வருதுனால நியதம் சங்க, ச மேல் ராகாத் கொடுத்து, இங் அண்ட் க ஜாயிண்டா இருக்கிறதுனால ச மேல் ராகாத் கொடுத்து, நியதம் சங்க ரஹிதம், ரஹிதம் இல்ல, ரஹிதம், நியதம் சங்கரஹிதம் நிறுத்தாம சங்கரஹிதமரா, சங்கரஹிதமரா, ரஹிதம இம்மண்ட ஜாயின் பண்ணு, சங்கரஹிதமராகத்வேஷ மராக, ரா நெடில் எடுத்து சொன்னா க ஷார்ட் ஆயிடும், க மீது ஒரு ஆகாத் கொடுத்து, மராகத்வேஷத கிருதம், துவேஷத எல்லாமே ஷத 2மே குரல் எழுத்துகள், மராகத்வேஷத கிருதம் அபல
பிரேப்சுனா கர்ம அப அபல அப தனி ப தனி அபல பிரே அபல பிரேல மில் ராகாத் கொடுத்து அபல பிரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விக முச்யதே யத்த இத்து அன்ட்டு இருக்கு தத் சாத் மில் ராகாத் கொடுத்து யத்தத் சாத்விக இத்து இத்து மூணு இருக்கு யத்தத் சாத்விக முச்யதே. வாசவி ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நியதம் சங்கரகிதமராகத் த்வேஷ தக்ருதம் அஃபல பிரேப்சு நா கர்ம யத்தத் சாத்விக முச்யதே. யத்தத் சாத்விக முச்யதே. கரெக்ட். தேங்க்யூ எங்கேயுமே சார். தப்பு இல்ல, பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. வெரி தேங்க்யூ நைஸ், சார். வெரி வெரி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷ தக்ருதம் அபல பிரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விக முச்யதே. சோ எந்த மாதிரியான கர்மங்கள் சாஸ்திரங்கள் சாஸ்திர விதி பிரகாரம் அவார்டு வர்ணம் அவார்டு ஆசிரமம் அதுக்கு தகுந்தாப்புல அவார்டு சூழ்நிலை பிரகாரம் எந்தெந்த கர்மங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நியத்தம் அப்படிங்கிற இந்த மாதிரியான நியத்தம் இந்த மாதிரியான கர்மங்கள் அதை பண்ணணும். நியமிக்காத பணிகளை கர்மங்களை பண்ணக்கூடாது. சாஸ்திரங்கள் பிரகாரம் எது பண்ணக்கூடாது சொல்லிருக்கோ அதை பண்ணாம இருக்கிறது, நியத்தமா இருக்கிறது பண்றது. சங்கரஹிதம், ஒரு சங்கம் இல்லாமல், ஒரு பிணைப்பு இல்லாமல், தான் பண்றோம்ங்கிற நினைப்பு இல்லாமல். எப்படி ஒரு மரம் வந்து இலைகளை பூக்களை பழங்களை வாரி வளர்கிறதோ தான் பண்றோம்னு ஒரு நினைப்பு இல்லாமல், அதே மாதிரி நம்மளும் நம்மளோட உடம்புல எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. மூச்சு எடுத்துட்டு இருக்க போறோம், வயத்துல டைஜஷன் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, உடம்புக்குள்ளேயே எவ்வளவோ பாடியில பாத்தீங்கன்னா செல்ஸ் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அழிஞ்சுட்டு போயிட்டு புதுசா வந்துட்டு இருக்கு, ரத்தம் புதுசா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நாம் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றது இல்லை, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. தான் பண்றோம்னு நினைக்கிறோமா? தான் தான் இந்த வயத்துல இருக்கிற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரத்தத்தை நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்குள்ள இருக்கிற இந்த செல்ஸ் எல்லாம் புது செல்ஸ் வந்துட்டு இருக்கு, பழைய செல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, உடம்புல இருந்து ஸ்கின் விழுந்துட்டே இருக்கும். நம்மளோட ஸ்கின்னுங்கிறது ஒரு வாரத்துல புது ஸ்கின் பாடி முழுக்க வந்துருது. அதெல்லாம் நம்ம பண்றோம்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லையே. பட் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குதானே. அதுவும் நம்மளோட கையில இருந்து, நம்மளோட உடம்புல, நம்மளோட கருவிகள், நம்மளோட இந்திரியங்கள் அதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் நான் தான் பண்றோம் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி சங்கரஹிதம், ஏன்னா நமக்கு அதுக்கும் ஒரு பிணைப்பு இல்லை, அதனால அது தான் பண்றோம்ங்கிற ஒரு நினைப்பும் இல்லை. அராகத்வேஷத கிருதம், எந்த கர்மங்களை பண்றோமோ அதுக்கு வந்து ஒரு ராகம், அதாவது அதோட ஒரு ஆசை, அண்ட் துவேஷம், அதுக்கு ஒரு வெறுப்பு, இது இல்லாம பண்றது. எந்த கர்மங்களையும் பண்றச்சு அதை பண்றோம்ங்கிற அதோட இருக்கிற ஒரு ஆசையும் இல்லாம பண்ணணும். எதையாவது பண்ணாம இருக்கோமா, துறவின் இருக்கோமா, அதை வெறுப்பினால் துறக்க கூடாது. அதே மாதிரி இந்த உடம்பு, இந்த கருவிகள், அது மேலேயும் எது பண்றதோ அது மேலேயும் ஒரு ராகமும் துவேஷமும் இருக்கக்கூடாது. அதான் அராகத்வேஷ. அப்புறம் அபலப்பிரேப்சுனா. அபலப்பிரேப்சுனாங்கிறது அதோட பலத்துக்கு மேலேயும் ஒரு ஆசை இல்லாம பண்றது.
இந்த பலர் மேலேயும் ஒரு பிணைப்பில்லாம பண்றது. இந்த அராக துவேஷம் இப்ப இருக்கிறது. அதாவது எப்ப கர்மங்கள் பண்றோமோ அந்த சமயம்தான் இந்த அராக துவேஷம் ரெண்டும் இருக்கு. அராகம் அத்வேஷம். ஆனா அபல பிரேப்சுனாங்கிறது ஃபியூச்சர்ல. ஏன்னா அதோட பலன் அப்புறமா தான் வரப்போகுது. சோ இப்போ இருக்கட்டும், அப்புறமும் இருக்கட்டும், அந்த கர்மத்து மேல ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பிணைப்பு இருக்கக்கூடாது. அதோட பலன் வருதேன்னு அதுல மேல ஒரு ஆசையும் அதோட ஒரு பிணைப்பும் இருக்கக்கூடாது. சோ முதல்ல ஒரு பிணைப்பு, ஒரு ராகமும் துவேஷமும் இல்லாமல் கிருதம் இந்த கர்மத்தை பண்ணணும். ராகத்வேஷத கிருத்தம் அப்படி சொல்லிட்டு அபல பிரேப்சுனா கர்மம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரியான எந்தெல்லாம் கர்மங்கள் பண்றோமோ இதெல்லாம் சாத்விகம். சோ 3 விதமான ஞானத்தை பார்த்தோம். அதுல எது ஞானம்னா எப்படி நம்ம இன்னொருத்தரை பார்க்கிறோம்ங்கிறதோ அதுதான் ஞானம். இங்க கர்மத்தை பத்தி சொல்ற பகவான். ஞானம் தான் தூண்டி விடுறது. சோ அந்த ஞானம் சாத்விகமா இருந்தா இந்த கர்மமும் சாத்விகமா இருக்கும். அது எப்படின்னு நம்ம இந்த ஞானத்தை நினைச்சுட்டே பார்க்கலாம். இந்த ஞானம்னு இருக்கோ, எதை பத்தியான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நமக்குள்ள எவ்வளவு ஒரு ராகமும் துவேஷமும் கொண்டு வருது, எவ்வளவு ஒரு அதை பத்தியான ஒரு ஆசையும் அதுக்கு இருந்தாப்புல வெறுப்பும் நமக்கு எப்படி வருதுன்னா அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அந்த ஞானமும் சாத்விகமானது. அதனால அதோட கர்மமும், அதோட இணைந்து இருக்கிற கர்மமும் சாத்விகமா இருக்கும். நிறைய ஆசையும் துவேஷமும் இருந்ததுன்னா அது ராஜசீகமா தான் இருக்கும். அந்த ஞானம் ராஜசீகம். அதனால அதுலேருந்து வர கர்மங்களும் ராஜசீகமாக இருக்கும். ஒரு அறியாமையால ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை, ஒரு அறியாமையோட இருக்கிறது தாமசீக ஞானம். அதுலேருந்து வருது தாமசீக கர்மங்களா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் அந்த ட்ரேடுன்னு ஒண்ணு விளையாடுவா. இப்படின்னு ஒரு பலகை போட்டு அதுல நிறைய அந்த ஸ்டேஷன் பேரு, இடம் பேர்லாம் போட்டிருக்கும். அதோட எல்லாருக்கும் காசு காசுன்னு கொடுத்துருப்பா. பேங்க்னு ஒண்ணு வச்சு அதுல இருந்து இவ்வளவு காசு, அதுல இருந்து அவ்வளவு காசு அப்படின்னு. குழந்தைகள்லாம் விளையாடுறது, உங்களையும் கூப்பிடுறா விளையாடுங்கன்னு, நீங்க விளையாடுறீங்களா வாடுன்னா. அப்ப அந்த காசு பணத்து மேல உங்களுக்கு ஒரு ஆசையும் தேசமும் இருக்காது. ஏன்னா அதுக்கு அது நிஜம் இல்லை அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தோடனே அது மேல இருக்கிற ராகமும் தேசம் போயிடும். சோ எது நிஜம் இல்லை, எது நிஜம் அப்படிங்கிறது தான் இந்த ராகத்வேஷத்துக்கான ஒரு மூல காரணமாக இருக்குது. நிஜம் இல்லைன்னா அது மேல நமக்கு ராகமும் துவேஷமும் ஏன் இருக்க போறது? பொய்யான ஒரு விஷயம். படத்துல ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, அதுல தெரியும் நமக்கு. எப்ப அந்த ஞானம் இருக்கோ இது பொய்யானது, இது வெறும் நமக்காக நடத்துன்னு இருக்கா அப்படிங்கிறச்ச அந்த இதுல நமக்கு ஒரு ராகமும் துவேஷமும் ஒரு சமயத்துக்கு, அந்த சமயத்தை ராஜசீகமான ஒரு மூட்ல இருக்கச்சுன்னா உணர்ச்சி வசப்பட்டு இருக்கலாமா இருக்கும். ஆனா ஒரு சாந்த மனசோட அது பார்த்தோம்னாலே புரிஞ்சிடும் நமக்கு இதுக்கும் அதுக்கு சம்பந்தம். எப்படி விளையாடுன்னு இருக்கச்சு அந்த பொய்யான காசு அப்படின்னு நினைச்சோன்னா அந்த காசு வந்தா என்ன போனா என்னன்னு தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான ஒரு பிணைப்பு இல்லாம, ஒரு ராகமும் தேசமும் இல்லாமல், அதுல இருந்து வர பலன் மேல் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றோமோ அது சாத்விக கர்மம். ஆனா இந்த எந்த மாதிரியான ஒரு கர்மமா இருந்தாலும் சரி, அது சாஸ்திர விதிப்படி இருக்கணும். ஏன்னா சாஸ்திர விதிப்படிதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. இந்த மாதிரி சூதாட்டம் விளையாடுறோம், அது காசுக்கு பணத்துக்கு இல்லாம விளையாடினாலும் அந்த பேங்க் கேம் விளையாடுறோம்னு அது சாஸ்திர விதிப்படி சரியில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ராகமும் தேசம் வந்துதான் இருக்கும். சாஸ்திர விதிப்படிதான் ரொம்ப முக்கியமானது.
சாஸ்திர விதிப்படி எது நிஜமோ அதை புரிஞ்சுண்டு அந்த ஞானத்தினால வர விஷயங்கள் சாத்விகம். நம்மளோட சனாதன தர்மத்துல அந்த சாஸ்திர விதிப்படி அப்படிங்கறத ரொம்ப பகவானே சொல்றார். நல்லதை பண்ணணும் கெட்டதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல பகவான். சாஸ்திர விதிப்படி சாத்விக ஞானத்தோட பண்ணணும் அப்படின்னு. இப்ப நீங்க வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் பார்த்தேன்னா முதல்ல, அதாவது கிரைஸ்ட் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவார்டு பிலாசபி என்ன இருந்ததுன்னா, ஈட் ட்ரிங்க் அண்ட் மெரி, சாப்பிட வேண்டியது, குடிக்க வேண்டியது, ஜாலியா இருக்க வேண்டியது, இதான் அவரோட பிலாசபியா இருந்தது ரொம்ப வருஷங்கள் முன்னாடி. அதுக்கப்புறம் அவரோட பிலாசபி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடணும், குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா இது வந்து உலகத்துல நிறைய அட்டூழியம் தான் நடக்கும் அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சிருந்தது. சோ அவ பிலாசபி என்னன்னா, தான் தன்னோட இருக்கிறவாள பார்த்துக்கணும், தன்னோட மட்டும் பார்த்துக்கூடாது, தன்னோட இருக்கிறவாளோடையும் பார்த்துக்கணும். ஒரு ஒரு மனுஷன் உடம்பு சரியாலன்னா அவரோட பொண்டாட்டி வந்து அவளை வந்து பார்த்துக்கணும், அவர் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாலன்னா இவர் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பிலாசபி வந்து தனக்கு மட்டும் பார்த்துக்க கூடாது, தன்னோட உற்றார் உறவினர் தன்னோட இருக்கிறவாளோட பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு 1600s வரைக்கும் தான் பார்க்கறச்ச அவளோட பிலாசபி கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. தன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தரை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தப்பு, மனிதர்கள் எல்லாருமே நம்ம பார்த்துக்கணும். ஒரு மிருகம் கூட, ஒரு 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 சிம்மம் கூட தான் பட்னியா இருந்துட்டு தன் குழந்தைகளுக்கு தான் முதல்ல சாப்பாடு விடுறது. சோ தன்னோட இத பார்த்துக்காம பெரத்தியா இருக்கு உபகாரம் பண்றதுதான் சரியான விஷயம் அப்படின்னு ஒரு 1600s 1700sல பிலாசபி அவார்டு வந்து. பட் இந்த மாதிரியான ஒரு பிலாசபிலையும் தப்பு. தன்னை பார்த்துட்டு தன்னை விட்டு பாக்கி எல்லாருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னா, அவளுக்கு பசிக்கிறதுன்னு அவளுக்கு சோறு சாப்பாடு ஊட்டிட்டுடா அது அப்புறம் 6 மணி நேரம் கழிச்சு அவனுக்கு திருப்பி பசிக்க போறது, திருப்பி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கணும். இதுல ஒரு ஃபால்ஸ் இருக்கு, இன்னும் பக்காவா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றது, என்ன புரிஞ்சிருக்கா, அடுத்த பிலாசபி அவார்டு என்ன வந்ததுன்னா, அந்த பிலாசபி மாறிண்டே இருக்க அவார்டு அப்படின்னா மெஜாரிட்டி என்ன நினைக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல பண்றதுதான் சரியானது. ஏன்னா அவளுக்கு எப்பொழுதுமே இந்த குட் என்ன பேட் என்ன, குட் என்ன பேட் என்ன, டெட்லி சின்ஸ் என்ன, இதுதான் அவளுக்கு அவளோட பிலாசபி. சோ என்னவா மாறித்து, பொது ஜனங்களுக்கு எது சரிப்படுறதோ அதுதான் சரியானது, அதுக்கு தகுந்தாப்புலதான் லாஸ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் அவளுக்கு லாஸ்ன்னே வந்தது. லாஸ்ன்னு எழுதுறது எதுக்கு வந்ததுன்னா, பொது ஜனங்களுக்கு எது சரியா இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பண்றதுதான் லாஸ், அதுதான் சாஸ்திரம். ஆனா அதுலயும் ஒரு ஃப்ளா இருக்கு. ஏன்னா பொது ஜனங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அறிவு இருக்குமா? பொது ஜனங்களுக்கு ஒரு 1000 மனுஷன் கைத்தாப்புல 1000 பொது ஜனங்களுக்கு இருத்தாப்புல ஒரு ஞானியோட நாலேஜ் அதை விட ஜாஸ்தியா இருக்கும். சோ அதுல ஃப்ளா இருக்கு. சோ இதுல ஃப்ளா இருக்கேன்னு அப்புறம் பிலாசபர் சொன்னார், உங்களுக்கு எது கான்சியன்ஸ்க்கு படுறதோ அதுதான் ரைட்டு, உங்க மாரல்ஸ் எப்படியோ, உங்க கான்சியன்ஸ் எப்படியோ, உங்க மனசாட்சி எப்படியோ அதுதான் ரைட்டு. அதுலயும் தப்பு இருக்கு. ஏன்னா ஒரே வீட்டுல 2 குழந்தைகள் இருக்கலாம், ஒரு குழந்தைகளுக்கு கான்சியஸ் மனசாட்சி வேற ஏதோ சொல்லும், இன்னொருத்தருக்கு மனசாட்சி வேற ஏதோ. ஒரு கொலைகாரன் கேட்கலாம், அவன் கொலை பண்றச்சு என்ன தோடுறது, நிறைய கொலைகாரங்கள் இதே சொல்லியிருக்கா. முதல் வாட்டி கொலை பண்றச்ச மனசாட்சி உறுத்துது, அதுக்கப்புறம் அது கொசு அடிக்கிற மாதிரிதான் நான் கொலை பண்ண நினைப்பேன். சோ இந்த கான்சியஸ்ங்கிற ஒரு விஷயத்தையும்
இந்த முழுசா வரதில்லை. நம்மளோட சனாதன தர்மத்துலதான் ரொம்ப கிளியரா இருக்கு. மகாபாரதத்துல சொல்லிருக்க, ஆத்மனா பிரதிகூலானி பரேஷம் ந சமாச்சாரேத ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரः ஸ்வஸ்ய ச பிரியமாத்மனः. முதல்ல என்ன சொல்ற, ஆத்மனா பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சாரேத அப்படின்னா, இதுதான் வெஸ்டர்ன் பிலாசபிலையும் சொல்லுது. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளோட மகாபாரதத்துல சொல்லுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் தான், செகண்ட் லைன் இன்னும் பெருசா இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன வருது, ஒன்ன இன்னொருத்தர் இப்படி பிஹேவ் பண்ணானா பிடிக்காது அப்படின்னு எது தோன்றதோ, நீயும் அத மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது இன்னொருத்தர் உனக்கு எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அதுக்கு மாதிரி நீ அவளை ட்ரீட் பண்ணணும். இதுதான் கிறிஸ்டியன் பிலாசபிலையும் இருக்கு. டூ unto others what you want them to do unto you அப்படின்னு. அடுத்த லைன், ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார சஸ்யச்சா பிரியமாத்மனா. ஆனால் அந்த காரியம் ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார சாஸ்திர விதி பிரகாரம் இருக்கணும். இது மட்டும் போராது. உன்னோட கான்சியன்ஸ் பக்தியாருக்கு நல்லது இதெல்லாம் போராது. அது சாஸ்திரப்படி இருக்கா, சாஸ்திரங்கள் தெரியணும். அதுக்குதான் நம்ம இந்த வேதாந்தங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதுல இருந்தா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது சாஸ்திரங்கள் என்ன சொல்லித்தராரு. சோ சாத்விகமான ஒரு கர்மம் பண்ணணும்னா முக்கியமான ஒரு விஷயம் சாஸ்திர பிரகாரம் இருக்கணும். அதுக்கப்புறமா அதுல ஒரு சங்கரஹிதம், ஒரு பிணைப்பில்லாம இருக்கணும். அதுக்கப்புறமா அராகத்வேஷத கிருதம், ராகம் இருக்கக்கூடாது, துவேஷம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அபல பிரேப்சுனா, அதோட பலத்தை பத்தி ஒரு விருப்பம் இல்லாம இருக்கணும். இந்த மாதிரியானதா இருந்ததுன்னா அது சாத்விக கர்மம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அர்த்தா ஸ்லோகம் 24வது ஸ்லோகம். யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனः கிரியதே பஹுலாயாசன் தத்ராஜசமுதாஹ்ருதம். எது தூ ஆனால், காமேப்சுனா இன்பத்தின் ஆசை உள்ளவர், கர்ம கர்மம், சாஹங்காரேண அகங்காரத்துடன், வா மற்றும் புனக கூட, கிரியத்தே செய்வது, பகுலாயாசம் மன அழுத்தத்துடன், தத் அது ராஜசம் உதாகிருதம் கூறப்படும். ஆனால் இன்பத்தின் மேல் ஆசை உள்ளவர் அகங்காரத்துடன் மற்றும் கூட மன அழுத்தத்துடன் செய்யும் கர்மம் ராஜசீகம் என்று கூறப்படும் அப்படின்னு பகவான் சொல்றார். யத்து காமேப்சுனா கர்ம, யத்து இத்து அப்புறம் தூ இருக்கு. யத்து காமேப்சுனா, காமேப்சு மேமல் ராகாத் கொடுத்து, யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண, சாஹங்கா இங்கன் கா ஜாண்டாங்களா ஹமில் ஆகாத் கொடுத்து, சாஹங்காரேண வா புனः கிரியதே பஹுலாயாசன். கிரியதே, கிரிய குறிலெழுத்துகள், தே நெடில் எழுத்து, பஹுலாயாசன், பஹு தனித்தனியா சொல்லணும். பஹு லாயா ரெண்டுமே நெடில் எழுத்துகள். பஹுலாயாசன் தத்ராஜ, தத்ரா தமிழ் ஆகாத் கொடுத்து, தத்ராஜ சமுதாஹ்ருதம். சமுதா சமு குறில் எழுத்துகள், தா நெடில் எழுத்து, ஹ்ருதம். கிரியதே பஹுலாயாசன் தத்ராஜ சமுதாஹ்ருதம். விஸ்வநாத் ஜி,
விஸ்வநாத் ஜி சொல்றலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நான் சொல்லல. ஜஸ்ட் ஹேங் ஆயிருச்சு. யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேன வா புனஹ क्रियते बहुलायासं तद्राजसमुदाहृतम्. Beautiful. Very nice. Very nice. Thank you, sir. Perfect. ஒண்ணுமே யத்து காமேப்சுனா கர்ம. யார் ஒருவர் இந்த கர்மம் காமத்துக்காக பண்றாலும், அதாவது அது மேல இருக்கிற ஒரு ஆசை, அது மேல அதுலேருந்து வர நல்லது கெட்டதை நினைச்சு, நல்லதுகளை நினைச்சு, அதோட ஒரு டிசையர், காமம், நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காமத்தோட பண்றது. சாஹங்காரேன, அகங்காரத்துடன் பண்றது. இன்னொருத்தருக்கு கைத்தாப்புல நான் தான் பண்ணேன், நான் அப்படின்னு சொல்றது. பஸ்மாசுரன் கதை கேள்விப்பட்டிருப்பேன். சிவன் அதுல 2 விதமான கதை இருக்கு. அதுல ஒரு விதம் நான் இன்னைக்கு சொல்றேன். பஸ்மாசுரன் பகவான்கிட்ட ரொம்ப வேண்டிண்டார், சிவன்கிட்ட வேண்டிண்டா எல்லாம் கிடைக்கும்னு சொல்றதுனால சிவன்கிட்ட வேண்டிண்டார். எனக்கு ரொம்ப தபஸ் பண்ணார். சிவன் எப்பொழுதுமே கொஞ்சம் கருணை உள்ளவர். உடனே வந்துட்டார். என்ன வேணும் உனக்கு வரன் அப்படின்னார். நான் யாரை தொடரேனோ அவன் பஸ்மம் ஆகிட வேண்டும், அந்த மாதிரியான எனக்கு ஒரு வரனை கொடு. பகவானும் இதெல்லாம் யோசிக்காம, சரி இந்த ததாஸ்து, இந்த வரம் உனக்கு கொடுத்தேன், நீ யாரை தொடுகிறாயோ அவ சாம்பலாகிடுவாள் அப்படிங்கிறார். பஸ்மாசுரனும் சிவனும் மட்டும்தான் அந்த காடுல இருக்கா. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள அவர் தவம் பண்ணியிருந்தார். பஸ்மாசுரன் சொல்றான், இப்ப இந்த பெரிய காடு, தூரத்துக்கு யாரும் கிடையாது, நான் தொட்டா அவர் பஸ்மமானம் சொல்றதுக்கு நான் எப்படி அது நம்புறது? நீ இந்த வரன் கொடுத்திருக்க. பகவான் சொல்ற, நான் உனக்கு வரனை கொடுத்திருக்கேன், நீ எப்படி நம்பாம இருக்கலாம்? இல்ல நீ சொன்னாலும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் இது இல்லை அது இல்லைன்னு நான் அதுல பொய்ப்பித்தலாட்டம் இருக்கலாம். சோ எனக்கு தொட்டு பார்க்கணும், எனக்கு தொட்டு பார்க்கறதுக்கு வேற யாரும் இல்லை, நீ ஒருத்தன் தான் இருக்கிறாய், நான் உன்னை தொடரேன் அப்படின்னு தொட வர. சிவனுக்கு அப்பதான் புரியுது நம்ம எவ்வளவு பெரிய மடத்தனம் பண்ணிருக்கோம்னு. அவர் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓடுறச்ச இந்த பஸ்மாசனும் அவரை துரத்தின்னு வர. பகவான் கொஞ்சம் வேகமா ஓடுறதுனால அவர் முன்னாடி போயிட்டு இருக்கார். இதுக்கு பின்னாடியே பஸ்மாசனும் ஓடிண்டே இருக்கான். நில்லு நான் உன்னை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு. அப்படிங்கிறச்ச மேலேருந்து பகவான் விஷ்ணு பார்த்துடுறார், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அவருக்கு புரியுறது, இந்த மாதிரியான ஒரு வர்ணனை எடுத்துட்டு இருக்கான் இவன். அப்ப அவர் ஒரு கழகன் மாதிரி அவனுக்கு எத்தாப்புல காட்சி அளிக்கிறார். பஸ்மாசனுக்கு எத்தாப்புல பஸ்மாசனன் பார்த்துட்டு அந்த கழவனை பார்த்து நிக்கிறார். சிவனை இங்கேருந்து ஓடுறத பாத்தியா அப்படின்னு. ஆமா, அந்த பக்கம்தான் ஓடின்னு இருக்கிறார், நீ ஏன் அவருக்கு பின்னாடி ஓடின்னு இருக்கிறாய் அப்படின்னு. நான் அவர் மாதிரி ஒரு வரனை கொடுத்திருக்காரு, அதை எனக்கு டெஸ்ட் பண்ணும், அதுக்காக அவர் பின்னாடி ஓடின்னு இருக்கேன். நீ இப்படி தனியா ஓடுறையே, உன்னோட ராஜன், நீ எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய உனக்கு சேனை இருக்கு, அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஓடின்னு இருக்கே, உன்னோட சேனை எங்க? நீ இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாச்சு, நீ எதுக்கு ஓடுற? உன்னோட சேனையை பிடிச்சு அனுப்ப வேண்டியது தானே அப்படிங்கிற. சேனை எல்லாம் நான் உடலை, நான் இங்க தவம் பண்ணியிருந்தேன், நான் தனியாகத்தான் இருக்கிறேன், எனக்கு யாராவது ஒரு மனுஷனை தொடணும்னு ஆசை. அப்ப அவர் சொல்ற, என்ன தொடேன் அப்படிங்கிற. இல்ல உன்னை பார்த்தாலே நீ விழுந்துருவ போல இருக்கு, அவ்வளவு கழவனா இருக்கிற, உன்னை நான் என்ன தொடறது? எனக்கு ஒரு
அஜானுபாவன ஆளை தொட்டு பார்த்தாதான் எனக்கு புரியும் அது இந்த வரத்துக்கு சரியான ஸ்ட்ரென்த் இருக்கான்னு. நான் அவரை தேடுறேன் அப்படிங்கிறார். அப்போ சொல்ல அவர் எவ்வளோ பெரிய ஈஸ்வரன், அவரை பின்னாடி நீ ஓடுறியே, அவரை உன்னால பிடிக்க முடியாது, நீ யாரு அப்படிங்கிற. நீ எல்லாம் சின்ன ஆளு அவருக்கு எத்தாப்புல. பகவான் உனக்கு வரம் கொடுக்கிற அளவுக்கான பெரியானவர். அவருக்கு பின்னாடி உன்னால முடிஞ்சுமா நீ தேடுறதுக்கு? நீ யாரு அப்படிங்கிற. அதுக்கு பஸ்மாசுரன், நான் தான் இந்த 3 உலகத்துக்கும் மகாராஜன் அப்படின்னு தன்னை தொட்டுன்னு சொல்ற. தொட்டுன்னு சொன்னோன்னே தான் விழுந்துடுற, சாம்பலாகி அங்கேயே விழுந்துடுற. இது ஒரு கதை. என்ன சொல்ல வரேன்னா, நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் எல்லாரையும் சுட்டு பஸ்மமாக்கிடும். சோ அந்த அகங்காரத்தோட இருக்கிறது தான் ராஜசீகமானது கர்மம். சோ சஹங்காரேன கர்மேப்சுன, அது காமேப்சுன, அதுக்கப்புறம் அகங்காரேன அகங்காரத்தோட இருக்கு. வா புனக, வா புனகன திரும்பியும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு கர்மம் காமேப்சுன, அதுலேருந்து இருக்கிற பலனை எதிர்பார்த்து அந்த பலன் மேல் ஒரு காமத்தினால் பண்றது, இல்லை என்றால் அகங்காரத்தினால பண்றது, ஆர் ரெண்டுமே, அதாவது காமமும் அகங்காரமும் ரெண்டும் சேர்ந்து பண்றது. அதனால்தான் வா புனக. இது ராஜசீகம். கிரியத்தே பகுலாயாசம், அதாவது பண்றச்ச ஒரு மன அழுத்தத்துடன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெயினோட பண்றது. இப்ப இன்னொருத்தருக்கு ஏத்தாப்புல பண்றச்ச அந்த ஒரு ஸ்ட்ரெயினே இருக்காது. ஏன்னா அதுல ஒரு பிளஷர். தான் பண்றோம், தனக்கு இது கிடைக்க போறது, அதுக்கு அந்த சமயத்துல இருக்கிறது இருக்காது அந்த பெயின். ஆனா தனியா பண்றச்ச அப்ப அவருக்கு தெரியும் இது ரொம்ப மன அழுத்தத்தோட பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவரோட அந்த அகங்காரம் சாட்டிஸ்ஃபை ஆறது இல்லை. இன்னொருத்தருக்கு ஏத்தாப்புல பண்றச்சதான் அந்த அந்த கர்மம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அவர் தனியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத அந்த கர்மம் ரொம்ப ஒரு எஃபர்ட்டோட பண்ண மாதிரி இருக்கும். அதான் கிரியத்தே பகுலாயாஸ் தத்ராஜ சமுதாகிருதம். இந்த மாதிரியான கர்மங்கள், எந்த மாதிரியான கர்மங்கள்? காமேப்சுன, காமத்தினால் செய்ய வேண்டிய கர்மங்கள். அகங்காரத்துடன் பண்றதும், அதுவும் கிரியத்தே பகுலாயாசம், கஷ்டத்தோட பண்றதும், இதெல்லாம் ராஜசீகம். சோ இதெல்லாம் ராஜசீக கர்மங்கள். ராஜசீக கர்மங்கள் அப்படின்னு நம்ம புரியறதுக்கு ராஜசீக ஞானம் என்னன்னு புரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் தான் இது புரியறது ஈஸியா இருக்கும். ராஜசீக ஞானம்னா என்ன? எல்லாமே தனித்தனி. கடலில் இருக்கிற அந்த அலை கூட, அந்த அலையில ஒவ்வொரு துளியும் தனி. அந்தந்த ஒரு துளிக்கு தனித்தனி வேல்யூ இருக்கு. இந்த மனிதனுக்கு ஒரு வேல்யூ, அந்த மனிதனுக்கு ஒரு வேல்யூ, அந்த பொருளுக்கு ஒரு வேல்யூ. எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனம் இருக்கு. அதோட பிரைஸ் வேற, அதோட காஸ்ட் வேற, அது வேல்யூ வேற. அதனால இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாமே தனித்தனி. நீங்க தனி, நான் தனி, அந்த பொருள் தனி, அந்த மிருகம் தனி, அந்த பட்சி தனி, எல்லாமே தனித்தனி. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு நாயை கண்டா எனக்கு பிடிக்காது, ஒரு பழத்தை கண்டா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா அதுக்கான வேற வேல்யூ ஒரு மனிதனுக்கும் இருக்கு. அது எனக்கு என்ன அந்த வேல்யூ இருக்கோ அது அந்த வேல்யூ உங்களுக்கு இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். ஒரு பிரஷியஸ் கல் இருக்கு, அதை பார்த்து அதுக்கு அது தனி, அதுக்கு வேல்யூ தனி. சோ அந்த பிரஷியஸ் கல் யார் வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
ஆனா அந்த ஆளோட சத்ருக்கு அந்த கல்லை பிடிக்காது, ஏன்னா அது அவன்கிட்ட இருக்கே அப்படின்னு. ஆனா இந்த அந்த கல்லுக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்க மாட்டார். யாராவது ஒரு துறவியா இருந்தாருன்னா, சன்னியாசி, அவருக்கு அந்த கல்லுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. சோ எந்த மாதிரியான ஒரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான தனி வேல்யூ இருக்கும். ஏன்னா ஒருத்தரும் ஒன்னையும் தனித்தனியாக பார்க்கிறார். சோ இந்த மாதிரியான ஞானம் தான் ராஜசீக கர்மங்களுக்கு ஆரம்பிக்கும் வருது, தூண்டி விடுறது. ராஜசீக கர்மம் தூண்டி விட்டுனா என்ன, அதோட அதுக்கு பின்னாடி அலையறா. ஏன்னா அது மேல ஒரு காமேப்சுன காமம் இருக்கு. சோ இந்த மனசு உடனே இந்த அந்த அது எனக்கு பிடிச்சிருக்கே அந்த கல்ல எனக்கு வேணும்னா என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் பண்ணணும்னு முதல்ல இருக்கேன். இந்த எஃபர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு, அதான் பகுலாயாஸ். அப்புறம் ஒரு அகங்காரம். அந்த கல்லு எனக்கு கிடைச்சோன்னா உலகத்துக்கான அந்த கல்லு மட்டும் கிடைச்சி என் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிண்டா அதுல மஜா இருக்காது அவளுக்கு. அந்த கல்லை எடுத்துட்டு எல்லாரும் காமிக்கிறோம், நான் பாரு இந்த கல்லை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. அது கல்லுதான், ஒண்ணுமே இல்லை. அதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்து இது நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தன் அகங்காரத்தை காமிக்கிறது. இதுதான் ராஜசீக கர்மம். சாத்விக கர்மம் அதோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த கல்லும் ஒண்ணுதான், மண்ணும் ஒண்ணுதான், அந்த மனிதனும் ஒண்ணுதான், எல்லாமே ஒன்றுதான். அதுக்குன்னு தனித்தனி வேல்யூ கிடையாது, எல்லாமே சேம் வேல்யூ. எதை நான் கர்மம் பண்ண போறேனோ அது ஒரு என் கர்த்தவியமா நினைச்சுன்னு பண்ண போறேன். சோ இந்த கர்மத்தை பண்றதுக்கா எனக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணணும், அதுக்கு பண்றதுக்கு குறைச்சலா எஃபர்ட் பண்ணணும், எல்லாமே அதெல்லாம் தாட்லயே வராது. எல்லா கர்மங்களும் அந்த அது தன்னோட கர்த்தவியமா இருந்ததுன்னா அதே முழு உணர்ச்சியோட பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அகங்காரம் கிடையாது, நான் பண்றோம் அப்படின்னு ஒரு தாட்டும் இருக்காது. நான் பண்ணவில்லைன்னா அதுல இருந்து வர பலனும் எந்த இல்லை அப்படின்னு. சோ அதான் சாத்விக கர்மத்துக்கும் ராஜசீக கர்மத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். மூன்றாவது தாமசீகம், 25வது ஸ்லோகம். அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாமனவேக்ஷ்ய ச பௌருஷம் மோஹாதாரப்யதே கர்ம யத்தத் தாமசமுச்யதே. அனுபந்தம் விளைவு, க்ஷயம் இழப்பு, ஹிம்சாம் காயம், அனவேக்ஷ்ய அலட்சியம், ச மற்றும் பௌருஷம் திறன், மோகாத் மோகத்தில், ஆரப்யதே ஆரம்பித்து, கர்ம கர்மம், யத் எது, தத் அது, தாமசம் தாமசம், உச்சதே கூறப்படும். எது மோகத்தில் ஆரம்பித்து அதனுடைய திறன், இழப்பு, காயம் மற்றும் விளைவுகளை அலட்சியம் செய்து செய்யப்படுகிறதோ அந்த செயல்கள் தாமசீகம் என்று கூறப்படும். பகவான் சொல்ல ஒவ்வொரு க்ஷணா பார்க்கலாம். அனுபந்தம், அனுப எல்லாமே குறி எழுத்துகள், ப மேல் ஆகாத் கொடுத்து அனுபந்தம் க்ஷயம், க்ஷயம் இக்கண் ஷ இருக்கு, அதனால பந்தங் இங்கு வருது. அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம், க்ஷயம் இக்கண் ஷ, க்ஷயம் இல்ல, க்ஷயம் ஹிம்சாம், ஹிம்சாம் வேண்டாம், ஹிம்சா வர மாதிரி ஹிம்சாம் அப்படின்னு நிறுத்தாம ஹிம்சாமனவேக்ஷ்ய, ஹிம்சாமன இம்மண்ட ஜாயின் பண்ணிட்டு மனவேக்ஷ்ய இக்ஷ்ய 3 இருக்கு, மனவேக்ஷ்ய ச பௌருஷம், மனவேக்ஷ்ய ச பௌருஷம் அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாமனவேக்ஷ்ய ச பௌருஷம் மோஹாதாரப்யதே கர்ம
மோகாதா எல்லாமே நெடில் எழுத்துகள். மோகாதாரப்ய ஆகாத் கொடுத்து மோகாதாரப்ய தே கர்ம யத்தத் தாமச யத்தத் தா இத்த இத்தா இத்த இத்தா யத்தத் தாமசமுச்யதே. அனுஜா ஜி இல்ல நான் சொல்லலையே. நீங்க லாஸ்ட் சொன்னீங்களே விஜயலட்சுமி ஜி 31st இன்னைக்கு இல்லையே, சொல்லலையா? நான் சொல்லல. 31st சொன்ன மாதிரி. சரி சொல்லுங்க. அனுபந்தங் க்ஷயம் ஹிம்சாமனவேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம யத்தத் தாமசமுச்யதே. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஹிம்சாம் போல ஹிம்சாம் சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பாக்கெல்லாம் பர்ஃபெக்டா சொல்லி ரொம்ப அழகா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அனுபந்தம். யாரு ஒரு கர்மத்தை அதோட பலனுக்காக பண்றாளோ, அந்த பலன் வரணுங்கிறதுக்காக பண்றாளோ, ஆனா தாமசீகம் இருக்கிறவா இந்த மாதிரியான ஒரு கர்மத்தை பண்ணாலும், அதோட பலனுக்காக பண்ணாலும், அதனால என்ன நடக்கும்ங்கிறது யோசிக்காம பண்றது அனுபந்தம். அதோட விளைவு என்ன, அதை யோசிக்காம பலனுக்காக பண்ணாலும் அந்த பலன் கிடைச்சா நமக்கு என்ன ஆகும்னு யோசிக்காம பண்றது. ஒரு பறவை இருந்துதான், அது முட்டை போடுமா. அங்க ஒரு பாம்பு டெய்லி அந்த முட்டையெல்லாம் கவிழ்ந்து போயிடுமா. இந்த பறவை என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்ப ஒரு அங்க ஒரு கிராப் போயிருந்தான், நண்டு போயிட்டு இருந்தான். அந்த நண்டுகிட்ட கேட்கறதா, நான் என்ன பண்றது, இந்த பாம்பு டெய்லி என்னோட முட்டை எடுத்துன்னு போயிடுறது. இந்த நண்டு சொல்றதா, அங்க அந்த சமயம் இந்த நதிக்கு அந்த சைடுல பார்த்தேன்னா ஒரு வேடன் இருக்கான். அவன் பாம்பாட்டி கூட அந்த பாம்பை அவன் பிடிச்சுன்னு போயிடுவான். அவனை எப்படியாவது இங்க கொண்டு வரணும். அழிச்சுன்னு வந்தேன்னா அவனோட பாம்பு போயிடும் அப்படிங்கிறது. எப்படி அழிச்சுன்னு வருது, நீ தான் இந்த பட்சியாச்சே, நீ தான் நிறைய இந்த மீன் எல்லாம் பிடிச்சுன்னு வரியே, இந்த மீன் எல்லாத்தையும் கோத்துண்டு அந்த ஆளுக்கு காமிச்சுட்டே வா, நிறைய மீனை பிடிச்சிக்கோ. அந்த மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஆசை காமிச்சுட்டே வந்தேன்னா அவன் இங்க வந்துருவான். அவனுக்கு இந்த பாம்பு மேலேயும் ஒரு கண்ணு, அந்த பாம்பையும் பிடிச்சுருவான். ஸோ அந்த ஆளை அந்த மீனை காமிச்சுட்டு அந்த ஆளை இக்கரை கொண்டு வந்துருது. அந்த ஆள் பாக்குறான், வேடனவன். அந்த பாம்பு பாக்குறான், அந்த பாம்பு தான் நமக்கு ஒண்ணுமே சொல்லணும். அந்த பாம்பையும் கையில ஒரு பெட்டியில போட்டுக்கிறான். அப்புறம் அந்த முட்டையெல்லாம் பாக்குறான், ஆஹா இவ்வளவு அழகான முட்டைகளா இருக்கே, எனக்கோ பசிக்கிறது அப்படின்னு அந்த முட்டையும் உடைச்சு சாப்பிடுறான். நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டு, இன்னைக்கு நமக்கு ஒண்ணும் வேட்டையாட முடியலையே அப்படின்னு பாக்குறான். அந்த பட்சி இப்படி பார்த்துட்டு இருக்கு. இந்த முட்டையும் போச்சு, பாம்பும் போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது அந்த பறவை படுத்துன்னு பிடிச்சுன்னு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு
தான் நமக்கு இந்த பாம்பை எப்படியாவது பிடிக்கணுங்கிற ஒரு வெறும் தாட்டா எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வேடனை ஆயிடுச்சுன்னு வந்தா அதோட விளைவு என்னன்னு தெரியாம பண்றது இது தாமசிகமானது. இதுதான் அனுபந்தம். அதோட விளைவு என்ன அப்படின்னு நினைச்சுக்காம வெறும் அந்த காரியத்தை அந்த சமயத்தில் இருக்கிற தற்காலிக லாபத்துக்காக பண்றது தாமசிகமானது. அப்புறம் க்ஷயம். அதனால என்னெல்லாம் க்ஷயம் ஆப்போறது, இதெல்லாம் லாஸ் ஆப்போறது. உடம்புல இருக்கிற தன்னோட ஹெல்த் வீணா போயிடும், தன்கிட்ட இருக்கிற சாமான் எல்லாம் போயிடும், தன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் போயிடும், தன்னோட நேரம் வீணா போயிடும், தனக்கு கிடைச்சிருக்கிற புகழ் பெருமை எல்லாமே வீணா போயிடும். அந்த மாதிரியான ஒரு கர்மம் பண்றது, அந்த மாதிரியான கர்மங்கள் க்ஷயம் கொடுக்கிற கர்மங்கள் தாமசிகமானது. அப்புறம் ஹிம்சா. இன்னொருத்தருக்கு அதனால ஒரு கஷ்டம் வரப்போறது. இந்த மாதிரியான ஒரு கர்மங்கள்னால தான் பண்ற ஒரு யோசிக்காம அதோட விலைகளை பத்தி தெரியாம தீங்கு நடக்கிற ஒரு காரியம் பண்றது. இந்த பறவை பண்ண மாதிரி அந்த பறவையோட முட்டையும் போச்சு, இந்த பறவையும் போச்சு. அந்த வேடனுக்கு அந்த அந்த இடமும் தெரிஞ்சுடுத்து. இனிமே அவன் டெய்லி அங்க பாக்கி பட்சிகளையும் வதம் பண்ணிடுவான். அப்படிங்கிறது ஹிம்சா. தன்னோட ஒரு காரியத்தினால ஹிம்சை நடக்கிறது. அனவேக்ஷ பௌருஷம். தனக்கு அதோட திறன் இருக்கா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்காம பண்றது. தன்ட்டு அந்த திறனே இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு காரியம் பண்றது. அதனால விளைவுகள்லாம் தப்பாதான் நடக்கும். மோகாதாரபியதே கர்ம எத்தாமச முச்சியதே. சோ மோகத்தினால பண்றது. இதோட காரியம் இதனால என்ன விளைவுகள் வரும்னு நினைக்காம, தன்கிட்ட அதோட திறன் இருக்கா அப்படின்னு நினைக்காம, அதனால கஷ்டம் வரப்போறதே, இன்னொருத்தருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம், இதனால க்ஷயம்தான் நடக்க போறது இருந்தாலும் பண்றது. சோ ஒரு மாயையில என்ன நடக்க போறதுன்னு தெரியாம பண்றது. बिना विचारे जो करे सो पाछे पछिताय काम बिगारे आपनो जग में होत हसाय. बिना विचारे जो करे, விசாரம் பண்ணாம பண்றது. சோ பாச்சே பச்சிதாய, அதுக்கப்புறமா அதுக்காக பச்சாதாபம் தான் நடக்குது. காம விகார ஆப்பனோ ஜகமே ஹோத ஹசாய். தன்னோட காரியமும் வீணா போயிடுறது. ஜகமே ஹோத ஹசாய். உலகத்திலையும் அவரோட மானம் தன்மானம் எல்லாம் போயிடும். ஜகமே ஹோத ஹசாய சித்த चित में चैन न पावे खान पान सम्मान राग रंग मन ही न भावे. ஜகமே ஹோத ஹசாய். இளக்காரம்தான் கிடைக்கும். சித்தமே சேன பாய். சிந்தனையில ஒரு பீஸ் இருக்காது. கான பான சம்மான ராக ரங்க மனஹீன பாவை. எல்லாம் இருக்கிறச்சியும் மனசே அதுல இனிமே அதோட சாப்பாடுலயும் வரப்போறது அந்த இதுலயும் மனசே இல்லாம போயிடும். कहगिरी धर कवीराय दुख कछु तरत नटारे खटकत है जिय माही कियो जो बिना विचारे. கிரிதர கவிராயன்னு ஒரு கவிரா இருந்தார். ரொம்ப அழகான ஸ்டோரி அவரோட லைஃப் ஸ்டோரியும். நிறைய இந்த மாதிரி
கபீர் மாதிரி பாட்டுலாம் எழுதியிருக்காரு. அவர் சொல்ற துக்க கச்சு தரத்தின டாரே, எந்த மாதிரியான துக்கமும் அதை தள்ளி போட பச்சாலும் தள்ளி போகாம இருக்கும், அது வந்துதான் ஆகும் உனக்கு. கட்டகத்த ஹே ஜியமாகி, மனசு எப்பொழுதுமே ஒரு சஞ்சலமா இருக்கும். ஏன்னா கியோ ஜோ பினா விசாரே, அப்படிதான் கியோ பினா விசாரே ஜோ கரை சோபா சே பச்சிதாயே, அதேக்குதான் சொல்ற. கட்டகத்த ஹே ஜியமாகி கியோ ஜோ பினா விசாரே, யோசிக்காம ஒரு வேலை பண்றது. யோசிக்காம ஒரு வேலை பண்ணுனா அதுக்கப்புறமா பச்சாதாபம் தான் இருக்கும். தன்னோட வேலையும் கெட்டு போகும், இன்னொருத்தருக்கும் உலகத்துக்கு ஏத்தாப்புலயும் நம்ம ஒரு கேலித்தனமா இருப்போம். உலகத்துக்கு ஏத்தாப்புல கேலித்தனமா இருப்போம், நம்மளோட மனசுக்கு ஒரு சாந்தியும் கிடைக்காது. சாப்பாடு குடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும், ஆனா மனசு அதுல இருக்காது. எந்த மாதிரியான துக்கத்தையும் தள்ளி போட்டா கூட தள்ள முடியாது, அவ்வளவு துக்கம் வரும். உடம்பு மனசுல எப்பொழுதுமே ஒரு சஞ்சலம் இருக்கும். ஏன்னா யோசிக்காம ஒரு வேலை பண்றது. அதுதான் அனுபந்தம். ரொம்ப பெரிய விஷயம். அனுபந்தமா ஒரு வேலை பண்றது, யோசிக்காம அதோட விளைவு என்ன அப்படின்னு யோசிக்காம ஒரு கர்மத்தை பண்றது, இது தாமசீகம். சாத்விகமா இது பண்றோமோ அதுல நமக்கு இந்த ஆன்மீக பாதையில முன்னாடி போக கிடைக்கும். ராஜசீகமான ஒரு கர்மம் நம்மளோட போக்கை நிறுத்தும், தாமசீகமான ஒரு கர்மம் நம்மளை கீழே போட்டுரும். இதுதான் தாமசீக கர்மம். இப்ப நிறைய பேர் நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியது, அதை பத்தி முழுசா யோசிக்காம ஒரு வேலை பண்றது. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பண்றது. அதனால என்ன, அவருக்கு கஷ்டம், அவ வீட்டுல இருக்கிறவாளுக்கு கஷ்டம். ஆனா எந்த மாதிரியான ஒரு கர்மம் பண்றவனோ அதுக்கு தகுந்தாப்புல அவளோட வேலை பண்றவாளோட கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். நிறைய பேர் நான் டாக்டர் படிக்கிறோம், இன்ஜினியர் படிக்கிறோம், சிஏ படிக்கிறோம், தனக்கு என்ன திறன் அப்படின்னு தெரியாம பண்றது. அனவேக்ஷ பௌருஷம், தனக்கு என்ன திறன் அப்படின்னு தெரியாம, வாயிலிருந்து சுதியே வராது, ஆனா நான் பாடகன் தான் ஆவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா பண்றது. இந்த மாதிரி தனக்கு எதிர திறன் இருக்கு அப்படின்னு தெரியாம, க்ஷயம் அதனால கஷ்டம்தான் கிடைக்க போறது அப்படின்னு அறிஞ்சுக்காம, அதனால ஹிம்சாம் இன்னொருத்தருக்கு தொல்லை நடக்க போறது அப்படின்னு தெரியாம, அனுபந்தம் யோசிக்காமையே, ஏன்னா மோகாதாரபியதே, மோகங்களால தூண்டப்பட்டு எந்த மாதிரியான ஒரு கர்மங்கள் பண்றோமோ அதெல்லாம் தாமசீகமான கர்மம். ஏன் வருதுன்னா அதுவும் தாமசீக ஞானத்தோட. ஏன்னா தாமசீக ஞானத்துல ஒண்ணுமே யோசிக்காம இருக்கிறது. ஏன்னா அது அஜ்ஞானத்தினால வருது. தாமசீகம் ஞானம்னே கிடையாது, அது அஜ்ஞானம் தான். இதெல்லாம் தாமசீக கர்மங்களும் தாமசீகமான யோசனைகள்னால வருது. ராஜசீகமான கர்மங்கள் ராஜசீகமான ஒரு ஞானத்தினால வருது. சாத்விக கர்மங்கள் சாத்விக ஞானத்தினால வருது. அதுக்கான என்ன 3 விதமானது, இந்த 3 விதத்தை பத்தியும் பகவான் இதுல சொன்னார். இந்த 3 ஸ்லோகங்கள்ல, பாக்கி ஸ்லோகங்கள்ல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you, ma. Jai Shri Krishna, sir. Jai Shri Krishna ji. Thank you. Thank you ji. Jai Shri Sir, Krishna. thank you, sir. Thank you ji. Jai Shri Krishna. Jai Shri